வெல்கம் டு தமிழ் கேமர் 129. இன்றைக்கி நம்ம என்ன பஸ்ஸை ட்ரைவ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு தேவக்கோட்டை பஸ்ஸை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸில் யாராச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ராவலில் நம்ம கூட நிறைய பேர் இணைவாங்க. அவங்கள நடுவில் நம்மகிட்ட பேசுவாங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, மழை வேறு ஆரம்பிச்சிச்சு. வாங்க நம்ம பஸ்ஸை ஜாலியாக ட்ரைவ் பண்ணலாம். இடையில எவனும் மணல் லாரி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, ஏன்னா சொல்லி வாய முடியல வந்துட்டானுங்க. இந்த பஸ்ஸில் யாராச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கேமில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இந்த ஒய்ப்பில் நம்ம கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம எம்டி கேமிங் தமிழ் நம்ம கூட இணையிறாரு. அலைய காய்ச்சி எப்படி இருக்கேன்னு தெரியும். நம்ம தான் எம்டி கேமிங் தமிழ் எம்டி பேசுவோம். நம்ம கூட நம்ம பாஸும் பேசுகிறாரு, அவர் பாஸ் பேசுகிறாரு கேளுங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து ஒரு இடுக்குள்ளார போய் பூரா போகுது. அதோட நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்துருக்காரு, அவரை பற்றி நான் வந்து இது பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம எம்டி கேமிங்கில் அந்த ஷார்ட்ஸில் நான் பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவிலே நான் வந்து பேசியிருப்பேன். அப்புறம் இப்போ இவன் கேமுக்காக பேசுகிறோம். நான் ரொம்ப நாளாக சொல்லக்கூடாத ஒரு சீக்ரெட்டை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நான் என்ன யூடியூப் சேனல் வைக்கல, நம்ம தான் 7th படிக்க போகிறேன், அதனால் வைக்கல. நம்ம எம்டி கேமிங் வந்து எங்கள் அண்ணன், தமிழ் கேமர் வந்து எங்கள் அண்ணன். நாங்கள் 3 பேருமே, நாங்கள் 4 பேர், மொத்தம் 4 பேருமே சொந்தக்காரங்க தான், பக்கத்து வீடு. ஆனால் அவன் தமிழ் கேமர் மட்டும் திருச்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். நானும் எம்டி கேமிங்கும் பக்கத்து வீடு தான். சரி, ரொம்ப பேச வேணாம், பஸ் டிரைவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ரூட்டு. நம்ம அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம். சிஓ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப தேவை. நம்ம பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்டு தான். அதே மாதிரி நம்மளுக்கும் சப்போர்ட் கொடுங்க எம்டி கேமிங் தமிழ். ஆமாம், அவருக்கும் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். கேட்பீங்க வீடியோவே ஏன் போடலன்னு. ஆமாம், கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு நிறையா கமெண்ட். அவர் வந்து நம்ம எம்டி கேமிங் வந்து கொஞ்சம் மனம் உடைஞ்சு போயிட்டாரு, எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லைன்னு. இவன் வந்து அவனை வெறுப்பேற்றுறான், நம்ம தமிழ் கேமர் வந்து வெறுப்பேற்றுறான். நீங்கள் வந்து 2 பேர்த்துக்குமே சப்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் இன்னும் ஹை கிளாஸாக இருக்க பஸ் கேம் பேசுவான். அது வந்து இவன் நம்ம எம்டி கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா GTA 5லேருந்து இப்போ நியூவாக லான்ச் ஆக போதோ தெரில, GTA 6 அது ஏற்றி உங்களுக்கு வீடியோ போடுவான். ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண ஒரே ஒரு வேலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் கமெண்ட், இது நீங்கள் 3 பண்ணுங்க. 1K அடித்தானா அவன் கன்ஃபார்ம் GTA 6 ஏற்றுவான். இப்போ அவன் ஒரு 100 பேர் அடிச்சுட்டா போதும், நான் அவன்கிட்ட சொல்லி சேனல் ரேஸ் இல்லை GTA 5 ஏற்ற சொல்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். இவனுக்கும் நீங்கள் அடிக்கணும். இவன் 210 அடிச்சுட்டா, இன்னும் ஒரு 1K அடிச்சுட்டா போதும், இவனும் GTA 6 ஏற்றுவான், ஹை கிளாஸான பஸ் கேம் ஏற்றுவான். சரி, நான் ரொம்ப நேரம் பேசினேன், அப்புறம் பேசுவோம். ஸோ கைஸ், நம்ம கூட பாஸ் இருக்காரு, அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நான் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இங்கே 2 பேர் ரொம்ப டென்ஷன் ஆகுறானுங்க, நம்ம ரொம்ப கடுப்பாக்குறானுங்க. நம்ம வந்து நான் கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டேன், அவருக்கு பட்ட பேர் இருக்கா சொல்லி உங்களுக்குனால நம்ம பாஸ் போயிட்டாப்ல. அவரை பிடிச்சி அப்படியே ஒரு வழியாக இழுத்துட்டு வந்துட்டேன். பாஸ் பேசுங்க பாஸ். எனக்கு தெரிஞ்சு மட்டும் சொல்லு, அளவு மட்டும் சொல்கிறா போகிறாங்க, அளவுக்கு சொல்ல போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்ம பாஸ் சாமி கும்பிட்றாரு இப்படின்னு. சரி, நம்ம பாஸ் கொஞ்சம் கிறுக்கு தட்டி இருக்கு, அவர் அப்புறம் பேசுவாருங்க. ட்ரெயின் ட்ராக்லாம் தாண்டி போகிறோம் பார்த்தீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன வீடியோ கான்செப்ட்னா, இந்த வீடியோ கான்செப்ட் போச்சுங்க गाइस. இந்த வீடியோ கான்செப்ட் ஐயா உனக்கு யாரா டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்தா? யாரா அவன் கூட்டத்துக்குள்ளார கும்பை போடுறது? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்டி கேமிங் தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே சைடு வாக்கில் போய் பஸ்ஸு பாட்டுக்கு அப்படியே இடிச்சிருச்சு.
பேசஞ்சர்ஸ் ஒன்றும் கத்தலை, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதனால நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஸ்ஸை ஒழுங்காக எடுத்து நல்ல எதுவும் ஆகலை. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அந்த விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். கிரிக்கெட் லவ்வர்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், லிங்க்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டால் தான் நான் லிங்க்கு கொடுப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் அந்த படத்தை இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆக போகுது நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ இந்த லீவ் ஸ்டார்ட் ஆனோடனே, சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆனோடனே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் படத்தை ஊருக்கு வந்துட்டு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த படத்தை போட்டுருவேன். நீங்கள் அந்த படத்துக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து நம்ம எம்டி கேமிங் சொல்லுவார். இந்த ஜேர்னியை ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த கதையை கேளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்காக நீங்கள் என்னை என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் என்னை மதித்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிற கதையை கேளுங்க. சரி, ஓகே. இந்த கதையை சொல்கிறதுக்கு நம்ம கீழே நம்மளுக்கு பிடிச்ச தரத்தனே இருக்காரு. நான் சொல்ல வேணான்னு சொன்னேன், எடுத்து முடிச்சுட்டு காமிக்கலான்னு சொன்னேன். இவர் தான் சொல்ல சொன்னார், இதை சொல்லலான்னு சொன்னேன். இப்போ எனக்கு கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் 4 பேர் இருக்காங்க, நண்பர்கள் தான். 4 நண்பர் இருக்காங்க. அதில் நம்ம அக்கீலும் இருக்கார். அக்கீல் தெரியல, டிஜி தெரியல, தமிழ் கேமர் அக்கீல். 4 பேர் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கிரிக்கெட்டை பற்றி பேசணும். அந்த கிரிக்கெட்டில் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சுல, அதில் சிஎஸ்கே தோத்துருச்சு. அதை பற்றி வம்பிழுத்து சண்டை வந்துருச்சு. ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க கைஸ், அது பாதிலே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நம்ம எம்டி கேமிங் தமிழ். அது ஒன்றும் இல்லை, நான் தான் கூட சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். அது நம்ம ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பாய்ஸின்னு எடுத்தாச்சு. அது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டுருவோம். அது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் நான் சொல்ல வேணான்னு சொன்னேன். கண்டிப்பாக வந்துடும். நம்ம எம்டி கேமிங் தமிழ் பார்த்திங்கன்னா வீடியோவே போடுறது கிடையாது, ரொம்ப உருட்டுறாரு கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டே எப்போ பார்த்தாலும். நம்ம பார்த்திங்கன்னா தேவக்கோட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். பேசஞ்சர்ஸும் வந்துட்டாங்க பாருங்கள். சரியான மழை பெய்யுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவும் முடிஞ்சு, நம்மளோட ஜேர்னியும் முடிஞ்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ நிறையா வியூஸ் போகணுன்னு கேட்குறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.